என் பேர் அருண். நாங்கள் வந்து டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள், காது கேட்காத, வாய் பேச முடியாத, கை கால்கள் ஊன்றமாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நாங்களே ஒரு 60 நாள் ட்ரைனிங் கொடுத்து சென்னையில் 15,000 சம்பளத்தோடு ஒரு வேலையை வாங்கி தரோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 பேர் படிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 80 பேர் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கையால் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கும் தீபமுக்கும் இருக்கிற கனெக்ஷன், தீபம் ட்ரஸ்ட்டுக்கும் இருக்கிற உறவை நான் சொல்லணும். இங்கே பசங்களை வந்து நாங்கள் விழுப்புரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் பல்வேறு கிராமங்கள்லேருந்து மொபிலைசேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கான ரூமும் தங்குற இடமும் உணவும் கொடுக்குறோம். சில நேரங்களில் ஹாஸ்டல்களில் நாங்கள் தங்க வைக்கிற விடுதிகளில் சில நேரங்களில் சரியான உணவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. பசங்களுக்கு மேபி அளவு இருக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கான ருசி இருக்காது. அப்போ சார் எங்களுக்கு சாப்பாடு சரியில்லை அப்படின்வாங்க. அந்த நேரங்கள் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், சார் சாப்பாடு சரியில்லை, எங்களால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு கடவுளோட கிருபையால் இந்த இடத்தை அவங்க சந்திக்கும்படியாக, அவங்களுக்கு தேவையான உணவை இங்கு இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படியாக, அதனால் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, தீபம் ட்ரஸ்ட் மூலியமாகவும் இன்னைக்கு 80 பேர் படித்து முடித்து அவர்கள் தன் குடும்பத்தை சம்பாதித்து கொண்டு நடத்துகிறார்கள். ஸோ அப்படி தான் எங்களுக்கு தீபம் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் பழகிக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து சார் எந்த விஷயங்களாக இருந்தாலும் எங்களை வந்து சந்திக்கிறது, எங்களோட மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கு சார் வந்து அவங்கள எல்லாரையும் பசங்களோடு பேசி அவங்கள ஊக்குவிச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை செஞ்சு அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனார். கடைசியாக எத்தனை பேர்னாலும் எப்போனாலும் நாங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கோம் சார், நீங்கள் அனுப்புங்க, சாப்பாடை பற்றி கவலையப்படாது. அதை இன்று வரைக்கும் அவர் நிறைவேற்றிட்டே இருக்கிறாரு. ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். எப்பவுமே நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு காட்டில் 3 பெரிய மரம். ஸோ ஒரு மரமும் ஒரு மரங்கிட்ட சொல்லிக்கிச்சான். ஒரு மரம் சொல்லிச்சான், நான் வந்து ராணிக்கிட்ட வந்து பெட்டகமாக போனோம், நகையெல்லாம் வைக்கிற மாதிரி. இன்னொன்று சொல்லிச்சா, நான் ராஜா கிட்ட வந்து ஒரு கப்பலாக போனோம், அவர் என்னை யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு மரம் சொல்லிச்சா, நான் வந்து ஒரு பெரிய கோடாலியாக போனோம், இப்படி ஒரு இடத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 3 பேர் வந்தாங்களாம், கிராமத்து ஆளுங்க. இந்த மரம் நல்லா உயரமாக இருக்குன்னு டக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு. இதுங்களோட கற்பனை என்ன, நான் ராஜா வீட்டில் பெட்டகமாக இருக்கணும், போட்டாக இருக்கணும், குழந்தைக்கு தாளாட்டுற தொட்டிலாக இருக்கணும். கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாங்க, ஒரு ஏழை வீட்டில் மரமாக எடுத்துன்னு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஐயோ என்னடா இங்கே வந்து சேர்ந்துட்டுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனைவி சொல்லுதான், ஏங்க என் நகையெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெட்டி வேணும், பெட்டி செஞ்சு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா நம்ம இந்த ஏரியை தாண்டி அங்கே போய் வியாபாரம் பண்ணலாம், ஸோ நமக்கு என்ன வேணும், ஒரு போட்டு வேணும். போட்டு செஞ்சாச்சு. அப்பா நமக்கு ஒரு குழந்தை பிறக்குங்க, அதுக்கு தொட்டில் வேணும்னு. ஆனால் இவங்க எதிர்பார்த்தது எல்லாம் யார் வீட்டில், ராஜா வீட்டில் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் எங்கே நடக்குது, ஒரு ஏழை வீட்டில் நடக்குது. இப்போ இது எங்கே நடக்கும் அப்படின்னு, இது என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கதவு தட்டுறாராம். அந்த நாட்டோடைய அரசர் போர் தொடுக்கிறாங்களாம். அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த போர்னால பயந்து வந்திருக்காரு. சரி, என் ராணியை நான் இங்கே விடுறேன், அவங்க நகையெல்லாம் என்ன பண்ணுங்க அந்த பட்டகத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க போட்டை மட்டும் எனக்கு என்ன மாற்றாங்க, நான் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டை கூட்டிகிட்டு வரேன். என் குழந்தை இருக்குது, அது தரையில் படுக்க முடியாது, உங்கள் தொட்டியில் தாங்க. ஸோ இந்த மரங்கள் நினைத்ததை கடவுள் என்ன பண்ணாரு, நிறைவேற்று. ஆனால் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கும் நீங்கள் நல்லதை எதிர்பாருங்கள், நல்லதை நினையுங்கள். போகிற ப்ராசஸ் எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி என்ன நடக்காது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட எனக்கு இப்படி வழியில் போய் இப்படி அந்த வீடு வேணும்னு கேட்குறோம். அவர் எப்படி வேணாலும் அந்த வீட்டை உனக்கு என்ன பண்ணுவார், தருவார். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எப்பயும் எதை நம்புங்க, கடவுளை நம்புங்கள், நல்லதை மட்டுமே நினையுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.